நம்ம நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். பரவாயில்ல சொல்ற நம்பர் கொடு. ரெண்டு இருக்கு, நம்ம மூச்சு விடு. இருந்தாலா காலை எடுத்து முடியல. நான் ஒண்ணு சொல்றேன் மேடம், இதோட ஹீலிங் கிளாஸா மாத்திடுமா? பண்றது என்ன பிரச்சனை வச்சிருக்கீங்க? பத்து பண்ண முடியுமா? ஆத்மாவை பண்ண முடியுமா? எந்த ஆத்மா? எந்த ஆத்மா? அது அனுப்பிடுறாங்க. சரி போச்சு, அது சிம்பிள் மேட்டர். பாருங்க, நல்லா கேட்டீங்க மேடம். என்ன கதை பேசிருக்கீங்களா மேடம்? இந்த ஹால் அமைதியா ஆவற வரைக்கும் நான் ஒன்றும் பேச மாட்டேன். இப்ப நான் மௌனம் சொல்லுவாங்க. எப்ப நீங்களும் மௌனம் இருக்கணும் அப்ப நான் பேசுறேன். நம்ம எல்லாம் பேசிட்டே இருந்தோம்னா சார் சொல்றது கேட்கணும் ப்ளீஸ். ஏற்கனவே இப்போ அடிச்சிருக்கு கால்ல. நாங்க என்ன கத்துக்க தெரியுமா, அதுக்கு பின்னாடி கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் எல்லாம் அமைதியாக கோஆபரேட் பண்ணீங்கன்னா சார் சொல்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன் ப்ளீஸ். எல்கேஜி பசங்க சார் நம்மளாம் சொல்லி பாருங்க. ரெடி சார்? தேங்க்யூ. பாருங்க, இவரு காலை பாரமா உட்காந்துட்டாரு. இவரு கால் எடுத்து நிற்காம நிற்கிறாரு உட்காந்துல. சரியா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எப்படி மேடம் போறது கற்றுக்கிறது? இதான் சார் பிரச்சனை. இதுதான் என் ப்ராப்ளம். நாங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் கூறமா மேடம்? கூறுமா? கூறாது. ஏன் கூப்பிடுங்க மேடம்? இதுதான் பிரச்சனை. நிக்க முடியாது. நாங்கள் உட்காந்துங்க. உங்களுக்கு வழி, அவங்களுக்கு வழி, இப்படி வழிங்க, அவங்களுக்கு வழி. இவங்க யார் சார்? மேடம் மாதமணி, இந்த கிளியர் பண்ண இந்த மாதிரி வச்சு எப்படி நம்ம ஆத்மா பேசுறது? சரிண்ணே, பதிவு ஜீரோன்னு சொல்லிப்பாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்? வார்டு எடுத்து அப்படி முன்னுக்கு வச்சேன். சொன்னேன் ஆஜ சக்கரம் இப்படி பிங்கல நாடி, இதா நாடி, ஆஜுதான் சுஷ்மனா. அவங்கதானே ஒரே ஒரு முடிச்சேன், எல்லாமே கிளியர் ஆச்சு. அந்த மாதிரி இந்த ஓன் அவன் பவர்ஃபுல் ஆச்சு. இப்ப இதெல்லாம் புரியாது சார். இந்த புலிசோட உங்களுக்கு புரியும். என்ன சார் புலிசோறு அது நல்லா உங்களுக்கு புரியும். புலிசோறு படம் அப்ப எங்கே போட்டுருக்கீங்க? இங்கே போட்டுருக்கீங்க சார், திருப்பதிக்கு லட்டுக்கு. என்ன சார் லட்டு போட்டுருக்கீங்க? சுண்டல் அவன் தான் சார் பண்ணேன். ஏன்னா வாங்க, உங்களுக்கு பர்பிளுக்காக பண்ணுறது. நீங்க ஏன் இதை செய்யணும்? செய்வேன். அப்படி ஏன் நடந்து
நீங்க யார் ஃபர்ஸ்ட் டைம் நடங்க. நீங்க யாரு சார்? மேடம் உங்க வீட்டில் சமைப்பாரா? அது கூட செய்ய மாட்டாரா? நான் கேட்ட கேள்வி வீடு சமைப்பாரா? நான் தோசை இதுதான் பண்ண சொன்னேன். இவங்க அது கூட செய்ய மாட்டாங்க. பையன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அண்ணன் வீட்டில் கொஞ்சம் செய்யணும். இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க எங்க பையன். ஒரு அமௌண்ட் இருக்கா? எத்தனை அமௌண்ட் இருக்கு? எத்தனை அமௌண்ட் இருக்குங்க? அமௌண்ட் எத்தனை அமௌண்ட் இருக்கு? ஒரு அமௌண்ட் தான் இருக்கு. எத்தனை அமௌண்ட் இருக்கும்? இவங்க நல்லா கேள்வி. உங்க மூட்டை பதிவு ஒன்று இல்லை எனக்கு. ஆனால் வரது வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள் தான் இருக்குது. டாக்டர் கூட பண்ண முடியாது. டாக்டர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண என்ன சொன்னாங்க? இல்லை டாக்டர் பார்க்க பண்ணிக்கிறாங்க, மருத்துவரை பார்க்க பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அப்புறம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? சுகர் இருக்கிறவங்களுக்கு அவங்க மருந்து கொடுத்தாங்களா? இப்போ வந்து செக் பண்ணணும். இப்போ நம்ம ஹீல் பண்ண போகிறோம். பாயிண்ட் என்ன பண்ணுறது? முதல்ல செக் பண்ணும்போது ஃபைன் குட். இன்க்ரீஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? எப்போ இன்க்ரீஸ் ஃபாலோ பண்ணுறீங்க? இந்த முதல் வந்துருக்கீங்க. சரி, உங்களுக்கு கார்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து கார்ட்ஸ் போகுது. ஓகே சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க? மணி படிங்க, மணி படிங்க. இது படிச்சிங்களா? படிக்க வேண்டிய வந்து உட்காந்து எத்தனை வருது? என்ன பண்ணீங்க? சும்மா படிக்க வேண்டியதானே? எது புத்தகம் படிக்க வேண்டியதானே? எத்தனை படிக்கிறீங்க? லஞ்ச் அப்புறம் படிக்க வேண்டியதானே? அதாவது கதை பேசுறீங்களா? சரி, பேஜ் 1 போங்க, படிங்க. பேஜ் 1 படிங்க. எல்லாரும் பேஜ் மேடம் பின்னூறு எல்லாரும் இருங்க. புத்தகம் வந்தவங்களா? சார், யாராவது சாப்பிடாத வந்தீங்கன்னா கீழே வந்து சாப்பாடை க்ளோஸ் பண்ணுறாங்க சார். யாராவது நீங்கள் சாப்பிடாதுன்னு கீழே போய் சாப்பிட்டு வந்துருங்க, சரிங்களா? ஓகே, அது ஒரு தகவல். இப்போ வந்து எல்லாரும் மணி படிக்க நம்ம படிக்க போகிறோம். பேஜ் நம்பர் 1 எடுத்து நிறுத்திக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. எல்லாரும் அஃபர்மேஷன்ஸ் இருக்கா? சரி, ஓகே, பேஜ் நம்பர் 1 எடுங்க. இப்போ விஜயா மேடம் படிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து கூட நீங்கள் படிச்சு வரீங்க. பேஜ் நம்பர் 1. பரமாத்மா
மேடம் பேஜ் 7. பேஜ் நம்பர் 7. பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. செவன்த் பேஜ் எடுத்துக்கலாம். எல்லாரும் வந்து செவன்த் பேஜ் எடுத்துக்கலாம். புதுசா பரமாத்மா, தெய்வீக தந்தை, தெய்வீக தாய், என் உயர் ஆன்மா. நீங்க யார்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறீங்களோ அவர்களோட பேரை வந்து இந்த பிராக்கெட்ல போட்டு அவர்களுடைய உயர் ஆன்மா போடலாம். அவர்களுடைய உயர் ஆன்மா அனைத்து ஆன்மீக வழிகாட்டிகள், உதவியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அனைத்து குணப்படுத்தும் தேவதைகள், உயர் கர்ம வாரியம் ஆகியோரிடம் நான் நானேதான். இறைவா, எங்களை ஒன்றாக இணைத்ததற்கு நன்றி. எங்கள் கர்மாவை சரிநிலை செய்ய அனுமதி அளித்ததற்கு நன்றி. நான் இந்த தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இப்பிறவியிலும் உட்பிறவியிலும் அறிந்தும் அறியாமலும் நான் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறான செயல்களுக்கும் மற்றும் ஆழமான மனக்காயங்களுக்கும் தாழ்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். எனது தவறுகள் தான் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் எதிரான செயல்களை செய்ய உங்களை தூண்டியது. நாங்கள் மீண்டும் மனதார மன்னிப்பு கேட்கிறோம். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீங்கள் செய்த தவறுகளுக்காக உங்களை நான் மனதார மன்னிக்கிறேன். நான் மன்னித்து மறந்துவிட்டேன். நான் மன்னித்து மறந்துவிட்டேன். நான் மன்னித்து மறந்துவிட்டேன். நம்மிடையே எப்பொழுதும் அமைதியும் ஒற்றுமையும் நிலவட்டும். இறைவனின் ஒளி, அன்பு மற்றும் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும். தயவு செய்து சமாதானம் அடையுங்கள். தயவு செய்து சமாதானம் அடையுங்கள். தயவு செய்து சமாதானம் அடையுங்கள். நான் சுய நினைவுடன் பரிபூர்ணமாக இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, நன்றி நன்றி நன்றி. சரி, பாருங்க, இவங்களும் படித்தாங்க பேஜ் 137. இப்போ வந்து அவங்க ஆற்றல போடுது. சரியா? செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல் பிளாக் பண்ணி 5 லெவல் பிளாக் பண்ணி. ஆமாம், இந்த பேப்பர் வந்து 3வது லெவல் பிளாக் மட்டும்தான் விளையாடும். ஓகே, 3வது. இப்போ மேடம் வந்து புக்ஸ் இருக்கும், இவங்களுக்கு புக் இல்லை. அந்த புக் இல்லாததுனால இந்த அஃபர்மேஷன் வந்து 10 லெவல் விளையாடும். அந்த புக்கை வாங்கி உங்கள் பேர் எழுதணும். இது ஏன் புக்கு, நாங்கள் ப்ளஸ் பண்ணும்போது இந்த புக் வந்து 15 லெவல் பிளாக் மேஜிக் லெவல், 15 லெவல். சரியா? இதை படிங்க மேடம். இது வந்து பேஜ் நம்பர் 7. நீங்கள் படிங்க. சரியா? படிங்க. அவங்க இங்கிலீஷ் தெரியாதா? வாட் இஸ் யுவர் நேம்? பேர் தெரியும் படிங்க. இங்கிலீஷ் சொல்ல வாட் இஸ் யுவர் நேம் பேசுகிறோம். How old are you? How old are you? 47. ஆன்சர் பண்ணாங்க தானே? இல்லை மேடம். சரி, பாருங்க மேடம், பாருங்க பாருங்க புரியுங்க. இப்போ அவங்க பிளாக் போயிருச்சு. சரி போச்சு. ஆமாம், எனக்கு தேவையில்லை மேடம். இந்த புக்கே போதும் உங்களுக்கு வாங்க. பார்த்தீங்களா? இந்த புக்கெலாம் ப்ரோக்ராம் பண்ணி 10th லெவல் வாங்கும் போது 10th லெவல் பிளாக் மேஜிக் போகும். சரி, என்ன அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து பிளஸிங் சொல்லலாம். டுடே ஐ எம் பிளஸிங் புக் அந்த மாதிரி சொல்ல 15 லெவல் பிளாக் மேஜிக் போகும். இப்போ இவங்களுக்கு பிளாக் மேஜிக் இல்லை. சார் என்ன சொல்றாருன்னா, ஒயிட் கலர்ல நீங்க எல்லாரும் பேப்பர் வச்சிருக்கீங்க இல்லையா,
இந்த பேப்பர்ல இருக்கிற ட்ரெஸ்ஸிங் நீங்க நெத்தியில வச்சு படிச்சாலே 3வது லெவல்ல இருக்கிற பிளாக் மேஜிக் போயிடும். புக்லெட்ல கொடுத்தீங்கன்னா அவங்க மேடம்க்கு 3rd லெவல் வரைக்கும் போயிருந்தது. புக்லெட்டை கொடுத்த உடனே எந்த புக்லெட் வேணாலும் எடுத்துக்கலாம். 10th லெவல் பிளாக் மேஜிக் போகுது. ஆனா நீங்க பர்சனலா உங்களுக்கு ஒரு காப்பி வேணும்னு வாங்கி உங்க பேரை எழுதி வச்சு சார் சொல்லும் போது உங்களோட பர்சனல் காப்பின்னு சொல்லி சார் ப்ரெஸ் பண்ணும்போது கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் 15வது லெவல் வரைக்கும் இருக்கிற பிளாக் மேஜிக் போயிடும். வேற யாருக்காவது உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கோ யாருக்கு கொடுத்தாலும் 10th லெவல் வரைக்கும் போகும். உங்களுக்கு பர்சனலா காப்பி வச்சிருந்தீங்கன்னா 15th லெவல் வரைக்கும் போகும். சரி, இப்போ வந்து போயிடுச்சு. கபடே உங்க கால் எவ்வளவு இருக்கு? பரவாயில்ல. இவர் ஓகே மேடம், இவர் எப்படி மேடம்? பிடிக்காது எப்படி? பரவாயில்ல, எல்லாமே பரவாயில்ல. நான் வரும்போது தாங்கி நடந்தேன், பிடிச்சி வந்தேன். இப்போ மேடம் நின்று ஓகே சரியா? நம்ம ஹீல் பண்ணல, போயிடுச்சு. இப்போ வந்து அந்த பையன் ஹெல்ப் பண்ண போறான். ஓனடி தம்பி, ஓனடி நீங்க ஓனடிங்க, நீங்க வேண்டாம், அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க. வை சக்தி வை. இதெல்லாம் மூடியா? இதெல்லாம் மூடியது ஓகே வச்சிருக்கு. உங்க அம்மா ஹெல்ப் பண்ண போற, நீ வந்து உங்க அம்மாவோட கால் பாதம் போடி, நம்மளோட கால் பாதம் ஹெல்ப் பண்ணுறோம். இங்கே ஹெல்ப் பண்ண போற கால் பாதம். நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க ஒய்ஃபோட ஸ்கையாட்டிக் நர்வ், ஒரு நர்வ் வரும், அப்படியே இறங்கும், நர்வ் இறங்கும். ஸ்கையாட்டிக் நர்வ். நீங்க வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்கையாட்டிக் நர்வ். நீ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சோல் சக்கரம். சக்தி கோலே சொல்லுங்க, சொல்லியா? சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து, எங்க அம்மா என்னோட கனவியோட கனவி ஓகே ரைட்டு கூட ரைட் அண்ட் லெஃப்ட் கால் பாதம் ஹீல் பண்ண போறேன். நீங்க வந்து ஸ்கையாட்டிக் நர்வ் ஹீல் பண்ணுறாங்க. சுத்துங்க, clockwise இப்படி 1 2 3 ஸ்டாப் 1 2 3 போறீங்க. 1 2 3 ஸ்டாப் 1 2 3 சரிங்களா? நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, அதான் 2 பேருக்கு செய்யுங்க. மேடம் இதை வச்சு கூட படிச்சிட்டீங்க. படிக்கணும் அந்த பீமோல் கிளாஸ் வச்சு அவங்களே அதை படிச்சுட்டாங்க. இதுதான் பீமோல் கிளாஸஸ். இது போட உங்க கண்ணு பார்வை நல்லா ஆகிட்டே தான் வரும். இது பீமோல் கிளாஸஸ் பாருங்க, அந்த வரைக்கும் படிக்கலாம். மேடம் என்ன டைம் இல்லை அது தெரிஞ்சு கொடுக்கு கிட்டதான் தெரியாது. ஓகே வழி எப்படி மேடம்? வழி எப்படி நம்ம 10 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? அஞ்சு பேருக்கு குறைஞ்சி போச்சு. 10லேருந்து 5 பேருக்கு குறைஞ்சி போச்சு. சரியா? நீங்க அன்னாடம் அந்த பேச்சை வாங்கணும், அந்த புக்கை நீங்க வாங்கணும். இப்போ உங்களுக்கு கூட போச்சு, 5லேருந்து 5 லெவல் வந்துருச்சு மேடம். அந்த இது வந்து மேலே செய்யும், இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் வேலை செய்யும். அது 3 பேருக்கு தான் வேலை செய்யும். சரிங்களா? சரி தம்பி நல்லா சுத்து பிரேக் சொல்லு. 1 2 3 ஸ்டாப் 1 2 3 1 2 3 ஸ்டாப் 1 2 3 தேவைதான் சார் புரியுங்க. 1 2 3 ஸ்டாப் 1 2 3 1 2 3 ஸ்டாப் 1 2 3 சரிங்க மேடம். எப்படி இருப்பேன்? பெட்டர் சரி. எங்கே வலிக்குது? அந்த பிறகு ரொம்ப புள்ள இருந்து இப்போ குறைஞ்சிச்சு. சரியா தம்பி? மாத்து ஹீலிங் ஒன் சொல்லு. ஹீலிங் ஒன் சொல்லும். சக்தி குறை எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடு. அம்மாவோட ரைட் அண்ட் லெஃப்ட் நீ சக்கராவை ஹீல் பண்ணணும்.
நீ செக் போடுங்க. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் செய்யுங்க. நல்லா பெருசாக வைங்க. நல்லா பெருசாக கொஞ்சம் பெருசாக இதே மாதிரி செய்யணும் மேடம். செய்ய முடியுமா? காலகாலத்தில் தமிழ்நாடு வந்து 8 மணிக்கு 6 மணிக்கு பேட்டி யோகா பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்குலாம்? 6 மணிக்கு பேட்டி யோகா பண்ணுங்க கூகுள் மீட்டில். நீங்களும் வந்து உங்கள் ஃபோனை வச்சுட்டு நீங்களே சுத்தமாக செஞ்சுக்கலாம். இந்த ஓனை கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ½ அன் ஹவர் மேடம், ½ அன் ஹவர் தான். ஜிமெயில் லிங்க் ஒவ்வொரு தடவையும் காலையிலையும் நைட்லையும் அந்த லிங்கை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே சேம் லிங்க் தான் நீங்கள் வேணும்னாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணீங்கன்னா காலையில் பெட் யோகாவும் செல்ஃப் ஹீலிங் சக்கரங்களையும் உறுப்புகளையும் எப்படி ஹீல் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தினசரி காலையில இருக்கு 6 to 8. ஜெபரன் பள்ளிக்கூடத்துக்கு போய் பரவாயில்ல. அவங்க கால் வலியோட வந்தாங்க. ஷயாட்டிக் தான் ப்ராப்ளம் இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர்ல இருக்கிற மன்னிப்பு அறிக்கை படிச்சாங்க, புக்கில் இருக்க மன்னிப்பு அறிக்கை படிச்சாங்க. அந்த படிச்ச உடனே அவங்களோட 10th லெவல் வரைக்கும் இருந்த பிளாக் மேஜிக் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பையனும் அவங்க கணவரும் அவங்க ஃபுல்லாவே புரிஞ்சே பேட்ட கம்ப்ளீட். நான் யாரை யூஸ் குறைஞ்சிருச்சு. ஒண்ணுமே நம்ம வந்து அஃபர்மேஷன் படிச்சு அவங்க வீட்டில் இருக்கவங்க ஹீல் பண்ணும்போதே சீக்கிரமா குணமாகுது. இந்த அளவுக்கு எளிமையாக இருக்கு நம்மளுடைய சிகிச்சை முறை. இந்த புக்கெல்லாம் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். இதே மாதிரி தான் ஒயிட் கலர் வான், கலர் வான்ஸ். இப்போ 2 பேருக்கு அந்த பையன் ஒரு 2 பேர் செய்யலாம். புரியுங்க மேடம்? புரியுங்க. ஒரு பர்பிள் கலர் வான் கொடுங்க. பர்பிள் கலர் வான். சரி, இந்த மாதிரி என்ன பண்ண போனால் பார்த்து இந்த மாதிரி பிடிக்கப்படாது. இந்த மாதிரி இது மேலே அப்படி எப்படி ஓகே. என்ன சொல்ல போகிற? சக்தி கோடி எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து அம்மாவோட ரைட் சோல் சக்கரா, லெஃப்ட் சோல் சக்கரா, ரைட் ஸ்கைலிங் நர்வ், லெஃப்ட் ஸ்கைலிங் நர்வ் எல்லாம் ஒரே வழி. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 இதே வழி 4 செகண்ட் ஒரே வழி செய்யலாம். ஆனால் ஒரு ஒயிட்டு, ஒரு எனி கலர், பச்சை, நீலம், பிங்க்கு, சிகப்பு என்ன பண்ணலாம். ஆனால் ஒன்று கலர். அதே மாதிரி தான் 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 செய்ய முடியுமா? ஓகே, சரி மேடம். தேங்க்யூ வெரி மச். ஓகே மேடம். ஆனால் வீட்டில் போய் செய்யணும் மேடம். சரி, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க, அவன் பிடிக்க மறந்து போகிறாங்க. அழகா நடந்து போறாங்க. பிடிக்காம போயிட்டாங்க. ரொம்ப சிம்பிள் சார். இதுக்கு மேலே இல்லை சிம்பிள் செய்ய தெரியாது சார். ஒரு காலத்தில் சுத்தாமல் செய்யலாம் சார். டைம் வரும் சார். சுத்தாமல் வரோம். ஆனால் இல்லாத மாதிரி வரும். கிளாஸ் நடத்துறமா? ஸ்பிரிட் என்ன? What is spirit? A drop of the ocean. கடலில் இருக்கிற ஒரு சிறு துளி மாதிரி இருக்கு. துளி. Drop na soul. அந்த சிறு துளி வந்து ஆத்மாவாக இருக்கு. Ocean na கடல்ங்கிறது டிவைன். divine. டிவைன் எனர்ஜி பெரிய அளவுல இருக்கு. இல்ல மேடம். Next. Supreme God, supreme light. சுப்ரீம் காட் பரமாத்மா, சுப்ரீம் லைட். Right now ஒரு ஒளி, ஒரு பிரகாசமான ஒளி. மிகப்பெரிய ஒளி. இவர் இறைவன் பார்க்க முடியாத ஒரு
connecting the soul to the body, fluid, aura, energy செமி body, ஃப்ளூயிட் என்ன பண்ணுது நம்ம mental body. அந்த சோலுக்கும் நம்ம உடலையும் கனெக்ட் பண்ணுது. அது வந்து ஒரு லிக்விட் மாதிரி செமி ஃப்ளூயிடா இருக்கு, சாலிடா இல்ல, வழுவழுன்னு இருக்கு. இறைவன் வந்து ஒரு மோனை கொடுத்து இந்த ஹீல் பண்ண வைக்கிறாரு, அவன் தான். அப்ப இது எவ்வளவு பெரிய ஹீலிங் டூலா இருக்கு மேடம், நம்ம கொடுத்துருக்கோம்ல. சக்தி உடல், உணர்வு உடல், மன உடல், காரண உடல், இப்படி உடல்கள் இருக்கு. அதோட இணைக்கப்பட்டு இருக்கு. ஆத்மாங்கிறது அது எல்லாவற்றையும் இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் பாத்தீங்களா, கண்ணுக்கு தெரியாத உடல்னு சொல்றோம் இல்லைங்களா? கண்ணுக்கு தெரிகிற உடல் இங்க ஒரு வெள்ளை கலர்ல இருக்கிறாரு. அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியும். நம்ம உடம்பும் அப்படிதான் இருக்கு. மீதி இருக்கிற 3 உடல், முதல்ல இருக்கிறது சக்தி உடல், உணர்வு உடல், மன உடல். எல்லாம் சேர்ந்தது ஸ்பிரிச்சுவல் ஆர்டர். எல்லாமே சேர்ந்தது ஸ்பிரிச்சுவல் பாடி, ஆன்மீக உடல். நெக்ஸ்ட் நம்ம உடம்புல சக்கரா எப்படி ஒண்ணும் பின்னமாக இயங்கிக்கிட்டு இருக்கு, முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கு. சரிங்களா? நாடிகள் வழியாக இயங்குது. சக்கராவோட லொகேஷன் இதெல்லாமே நம்ம பேசிக் கிளாஸ்ல எல்லாருமே படிச்சிருக்கீங்க. இது ஸ்பிரிச்சுவல் வரும்போது அந்த மாதிரி வராது மாறிடும். ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிற ஆன்மீகவாதியாக இருக்கும்போது அவங்களுடைய சக்கரா இந்த மாதிரி கலர்ல இருக்கும். அதுக்கு மேல பண்ணும்போது இன்னும் அதுக்கு மேல இருக்கிற லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் எல்லோவா மாறும். அதுக்கு மேல இன்னும் அதுக்கு மேல இன்னும் அதிகமான ஆன்மீகவாதியாக இருக்கும்போது முழுக்க வெறும் ஒயிட் கலரா இருக்கும். லைட்டா மாறிடும். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க வெளிச்சமாகவே மாறிடுவாங்க, ஒளியாகவே மாறிடுவாங்க. அவங்களால எந்த கலர் நாடியை வேணாம், எந்த கலர் சக்கராவை வேணாலும் நாடிகள் மூலமாக பிரதிபலிக்க முடியும். இது வந்து ஹார்ட் வந்து ஒரு லைட் வரும். இட்ஸ் தி சீக்ரெட் சேம்பர் ஆஃப் தி ஹார்ட். இது வந்து ஹார்ட்ல இருக்கு அப்படிங்கறாங்க. சீக்ரெட் சேம்பர் ஆஃப் தி ஹார்ட் அப்படிங்கறாங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி லைட் வந்து க்ளோ பண்ணும். நெருப்பு எரியும். ஒரு ஃபயர், ஒரு நெருப்பு எரியிற மாதிரி நம்ம ஹார்ட் சக்கரா உள்ள ஒரு லைட் இருக்கு, ஒளி ஒளி. இந்த மாதிரி வரும். சீக்ரெட் சேம்பர் ஆஃப் தி இந்த ஹார்ட். ரூம்ல யாருமே இல்லை, ஒருத்தர் மட்டும் இருந்தாரு. ஒருத்தர் மட்டும் தான் அவன் மேல கேட்கணும். டிவைன் காட், டிவைன் காட், அதாவது இறைவனுடன் இணைக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அவங்க ஒரு பிளே கிளாஸ் வந்தாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க பார்த்ததே இல்லை. ரொம்ப நாள் முன்னாடி அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. கிளைம் யாரும் கேட்டாங்க. நான் யாரும் நான் சத்தம் எது சொல்லணும். Divine God connect to the semi-fluid of the causal body. சரிங்களா? டிவைன் காட்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற அந்த செமி ஃப்ளூயிட் எல்லாம் காரண உடலோட இணைந்து கனெக்ஷன் போகும். சரிங்களா? அது பேரு செல்வ